இன்றைக்கி நம்ம மாஹியில் வந்து டே 2 ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்பியாச்சு. ரூம்லேருந்து வெக்கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்தாச்சு. இதுதான் பீச் போகிற ரோடு. வாங்க போயிட்டு பீச்சை போயிட்டு ஃபன் பண்ணிவிட்டு, இந்த லைனே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம நிறைய பீச் கவர் பண்ணுவோம் கைஸ். இந்த பார்த்திங்கன்னா தலைச்சேரியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பீச் இருக்குது. அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணூரில் தான் ஸ்டே எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. கண்ணூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போகிறோமா இல்லை காலையிலேயே மத்தியானத்துக்கு மேலே போகிறோமான்னு தெரில. நிறைய ஒரு 2-3 இடம்லாம் பார்த்து வச்சுருக்கு. எங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பீச்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்து போய் பைக் ஓட்டுற மாதிரி இடம்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்களா ஹரி ப்ரோ இந்த பக்கம் வராரு, நான் இந்த பக்கம் ரோட்டில் வந்தேன். வாங்க, இது என்ன கூட்டம் தெரியலையே, எதுக்குன்னு தெரில கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வேத்து இருக்குது. என்னென்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம் காட்டுறேன். இது இருக்குல்ல, இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் போல் இது. இந்த பீச் பார்க்க வந்தோன்னா ஒரு லைட்டாக ஏதோ சின்ன ஸ்நாக்ஸ் போல் சாப்பிட்லாமுங்கிறக்கா உள்ளே வந்தேன். இது சாப்பிட்டோம் பாருங்க, சுருக்குன்னு இருக்குது. நான் இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. இது பைனாப்பிள் ஒன்று சாப்பிட்டேன், இதில் ஒன்று சாப்பிட்டோன்னா ஒரு சுர காரம் அந்தளவுக்கு இருக்குது, முடியல. அதுக்காக தான் பார்த்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். வாங்க மூக்கில் தண்ணி வராத குறை தான், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால் பார்த்து வேலைக்கு ஆகாது, ஒரு ஐஸ்கிரீமை போட்டால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னுக்க ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ப்ரோ எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு? இல்லையா, காரமாக இருக்குதுங்க. பப்பாளி நினைச்சு சாப்பிட்டா அதுன்றானா சூடாக இருக்குக்கா கைஸ். அதில் ஒன்றும் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, புளி தண்ணி உப்பும் மேலே பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி அதில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் போல். நம்ம ஊரில் எப்படி இழந்த வடை இந்த முறுக்கில் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்நாக்ஸு. இந்த ஒரு ஊரில் இதை வந்து ட்ரை பண்ண வந்ததுலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் இப்போ ட்ரை பண்ணேன். நான் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. எப்படி ப்ரோ, எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 5க்கு டைம் இல்லையா மனுஷன்? கைஸ் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் கைஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. அந்த ஹைப்புக்காக பார்த்திங்கன்னா அதுக்கு நான் 4 கொடுக்கலாம் கண்டிப்பாக. அந்த டேஸ்ட்டு எனக்கு ப்ரோ வந்து காரம் சாப்பிட மாட்டார், அதனால் அதை அவருக்கு வந்து தெரியலையே நிறுத்துக்கலாமா? ஏன்னா எனக்கு காரம் திங்கிறதுனால நான் எனக்கு சொல்கிறேன். அந்த வடுமங்கம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தானே வைப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சட்னி மாதிரி அரைச்சி அது மேலே போட்டு அதை ஊற வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டாக ஆனால் சாப்பிடும்போது பெருசாக தெரியல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீமோடு நின்றுட்டுருக்கேன்னா பார்த்துங்க அந்த காரம் எப்படி இருந்தது. சரி வாங்க நம்ம பீச்சுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா எப்படி இருக்கு எனக்கு பாட்டு வரலாம். எனக்கு வாங்க உள்ளே போகலாம். கைஸ் நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் மாஹி பீச். இந்த சைட் வியூவில் வந்து இப்படி பார்க்கலாம். நம்ம இந்த இடம் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நிழலோடு இருந்ததா, அதுக்காக அப்படியே ஒரு ஸ்டே போட்டாச்சு. கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் முன்னாடி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இங்கே போனால் அங்கே உள்ளே போய் சுற்றி பார்க்குற பிளேஸ்லாம் இருக்கான். அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு பார்க்கலாம். எனக்கு லைட்டாக வாய் உளருது, ஏன்னா இப்போ சுற்றி இப்போ தான் கொஞ்சம் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபீலிங் வந்துடுச்சு. இதில் அது பார்த்தாலாம் முடியவே முடியாது. நம்ம பாட்டு போய் பேசிகிட்டு நம்ம பாட்டு போகலாம். அது இல்லாமல் கைஸ் நம்ம மத்தியானம் பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் ஒரு ஐடியா. அங்கே போயிட்டு பார்க்கலாம் எப்படிங்க இங்கே எங்கேயோ கிடைக்கிது என்னன்னு தெரில. நம்ம வேணால் போயிட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு ஒரு செக்அவுட் போட்டு பார்க்கலாம், சாப்பிட்லாம். கைஸ் நம்ம இங்கே இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா
மாஹியோட பீச்சில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முன்னாடி அலசத்தை நல்லா இதில் வருது கைஸ். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போட் நிற்கிது பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த சைடு வரையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கை இப்படி 2 பக்கம் லாக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அலை வந்து வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 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 நேர் இருக்குல்ல, கை நேர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேருக்கு வந்து நம்ம நடந்து போகலாம். அதே மாதிரி இந்த நேர் இருக்குல்ல, இங்கே இருந்து இந்த இங்கே வரையுமே கைஸ் நம்ம நடந்து போகலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா கேட் வந்து லாக் பண்ணியிருக்கு. இப்போ ஓப்பனில் இருந்து தான் நம்ம அங்கே வரையும் போகலாம். இப்போ வந்து போக முடியாது, க்ளோஸில் இருக்குது. இன்கேஸ் நம்ம இப்போ கூட பூந்து பறிச்சு போகலான்னு வைங்களேன், திடீர்னு நாளைக்கு போலீஸ் இப்போ அதெல்லாம் இந்த இடத்துல போலீஸ் ரவுண்ட்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒன்று கேட்டாங்க பிடிச்சாங்கன்னா நம்ம கூனி குறி நிற்கணுமேங்கக்கா நம்ம அதை போகல. அதெல்லாம் இந்த இடம் நல்லா இருக்கு. வாங்க நம்ம ஆக்சுவலாக இந்த நம்ம நிற்கிற இடமே சூப்பராக இருக்குது. கீழே இருந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு கீழே போய் கூட காட்டுறேன் பாருங்க. இதுக்கு ஏறி வர்றதுக்கு வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்தேன். நல்லா இருந்தது ஏறி வர்றதுக்கு. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா உடஞ்ச போட்டு ஒன்று அப்படி கிடக்குது, 2 துண்டாக கிடக்கு. இங்கே ஒரு பீஸ் இருக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதோடது நடுவில் சென்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடக்கு. அங்கே பார்த்தீங்களா அந்த கை நேருக்கு பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. வாங்க நம்ம இந்த பீச் இவ்வளோ தான் கைஸ், நம்ம உள்ளே போகலாம். அது இல்லாமல் கைஸ் இங்கேருந்து இறங்கி உள்ளே நடந்து வர்றது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வர்றது ஒரு வாக்கில் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூங்கா மாதிரிலாம் இருக்குது. பூங்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க கொஞ்சம் அந்த பாறையெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கனால கொஞ்சம் கவனமாக கேமரா பார்க்காம இதை கீழே காலை பார்த்து நடந்தால் தான் பரவாயில்ல, இல்லைன்னா சறுக்கிட்டு கீழே தான் கிடக்கணும். இருங்க கீழே போய் செட்டில் கீழே மண்ணுக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம கேம்ப் பார்த்து நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வந்தேன், முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது கைஸ். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்க் ஒன்று இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு உட்காந்து விளாடுற மாதிரி பிடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ள ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இந்த நம்ம இருக்க இடம் கரெக்டாக இருக்கிற இடம் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபேமிலிஸ்லாம் வராங்க. ஃபேமிலிஸ் வந்துட்டு சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் இப்போ சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அது இல்லாமல் நம்ம ஹரி ப்ரோ பார்த்தீங்களா ஃபோன் பேசிட்டு அப்படி மனுஷன் அங்கேயே போயிட்டாரு. வாங்க இடம் பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டாக இடம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த கொஞ்சம் நடுவுலலாம் மரத்தெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இதே நம்ம ஏரியாவில் இந்த மரம்லாம் அடித்து நொறுக்கியிருப்பாங்க. இங்கேயெல்லாம் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் வயசு நம்ம இப்படி போனால் அந்த போட்டுக்கிட்ட எல்லாம் போய் நின்று பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. வாங்க அப்படி போக கன்டினியூ பண்ணிட்டு வரேன். என்ன தண்ணி தாக்க தான் வயசு நல்லா எடுக்குது. அது இல்லாமல் நடந்து வர்றதே பார்த்திங்கன்னா வெயிலுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டு ஆயிடுது. நானும் ஒரு பாட்டில் 1 லிட்டர் தண்ணி கொண்டு வந்தேன், குடிச்சு காலி பண்ணிட்டேன். ஓகே எஸ் வாங்க முன்னாடி போயிட்டு ஏதோ முடிஞ்சால் சாப்பிட்லாம். அதெல்லாம் காலையில் ஃபுட்டில் எதுவும் எடுக்கல. நான் நடுவில் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் அது இதெல்லாம் தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. முதல்ல போய் முடிஞ்சால் சாப்பிட்லாம். கைஸ் உங்களுக்கு பின்னாடி அந்த வலை தெரியுதா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வேறு கோபுரம் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும். அது இல்லாமல் நான் சொன்னேன்ல அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்கன்ட்டு, அது இதுதான் கைஸ். உங்களுக்கு தெரியுதா, நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஹரிபோ பார்த்தீங்களா அங்கே தான் இருக்கார். அவரை கொஞ்சம் மாட்டி விடுவோம். நல்லா இருக்கு கைஸ். என்ன கொஞ்சம் தண்ணியோடு வந்துருந்தோம்னா, கடல் நிறைய தண்ணி இருக்குது, ஆனால் இருந்தாலும் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியாது. இவ்வளோ உப்பு தண்ணி. அங்கே வெளியே போயிட்டு நம்ம ஒரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு பிடிப்போம். அது இல்லாமல் இந்த வழியாக போயிருக்காங்க, முன்னாடிலாம் வெளியே கேட்டோம் இங்கெல்லாம் போகலாமா பிடிக்கலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு போகலாமாம்மா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கேட் போட்டுவதனால ஆள் இருக்கும் போது எல்லோரும் போகும்போது போகலாம், நம்ம மட்டும் தனியாக போக வேண்டாங்கிறதுக்காக தான் போகல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வழியே தடமே இருக்குது. எதுன்னு காட்டுறேன் பார்த்தீங்களா, அவங்க போர்டே போட்டாங்க நோ என்ட்ரின்னு. இதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு வந்துருக்காங்க. இந்த வழியாக நம்ம போகலாம். இங்கேருந்து போனோம்னா அங்கே வரையும் நடந்து போக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த 360 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். பின்னாடி நடந்து வந்த நம்ம இந்த ரூட்டில் தான் அப்படி நடந்து வந்தோம். இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்டில் நின்று பார்த்தா அந்த டோட்டல் வியூ இந்த இதை பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே போகும்போது நம்ம அதையும் நின்று பார்த்துட்டு போகலாம். ஓகே கைஸ் இங்கே வந்துட்டோம்.
என்ன லைட்டாக தொண்டை தான் கவுது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா சைடில் கடை எதுவும் இல்லை கைஸ். கடைன்னா வேணும்னா நம்ம முன்னாடி பைக் நிறுத்திட்டு வந்த இடத்துல தான் கடை இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. இடமும் ரொம்ப ஒட்டு கழிஞ்சுலாம் இல்லை, நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே தான் மீனவர் மக்கள்லாம் இருக்காங்க, இங்கே நேரில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வராங்க கைஸ். இப்போ பிடிச்சிட்டு வந்து இப்போ பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த அந்த வலையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்புறம் அங்கேருந்து எல்லாம் ஒட்டுக்காக எடுத்து போட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த வலையெல்லாம் திருப்பியும் போடுறதுக்காக அதை கரெக்டாக அதை எடுத்து வைப்பாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் மக்கள் நிறைய பேசுகிறாங்க. நான் கூட வந்த புதுசு வந்த கொஞ்ச நேரம் முன்னாடி யார்ட்டையுமே பேசவில்லை. இப்போ தான் ஒரு அண்ணன்ட்ட பேசினேன். அப்படி ஜாலியாக பேசுகிறேன், இது இங்கே இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய சொன்னார். நமக்கு வேணுங்கிறதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம ஊரை விட்டு நம்ம வெளியே வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டது. இந்த மாதிரி மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. உங்களுக்கு அந்த நேரில் ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு அது கண்ணூர். இந்த சரௌண்டிங்கில் இருக்குது மாஹி. அவ்வளோதாங்க. இந்த 500 மீட்ரு தான் கொஞ்சம் நடந்து வரணும். அது இல்லாமல் அங்கே நம்ம நின்ன இடத்துக்கு கொஞ்சம் சேர்த்து நடக்க மாட்டிருக்கு. நானும் உள்ளே வந்த ஆர்வத்தில் அதை கவனிக்கல. ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்தால் வந்திருக்கணும்னாட்டிருக்கு நானும். அப்பா தொண்டையெல்லாம் கவுது எனக்கு. வாங்க முடிஞ்சா மேலேயே போய் பார்த்துட்டு அப்படியே வெளியே போகலாங்க. வாங்க போகலாம். இந்த மலப்பணங்காடு பீச்சு அதான் போகிற வழி தானே அந்த ட்ரெயின் பீச் அங்கே போகலாம். அது விட்டா நம்ம பையாம்பலம் பீச் இருக்குது. பையாம்பலம் பீச்சில் சில்ட்ரன்ஸ் பீச் இருக்குது. அப்புறமா நம்ம லைட் ஹவுஸ் பீச்சு, எல்லாம் பெரிய பெரிய பீச் தான், பார்க்க வேண்டிய இடம் அதெல்லாம். ஓகே ஓகே. இங்கிருந்து எவ்வளோ தூரம்? இங்கிருந்து கோயிலுக்கு, முத்தப்பன் கோவிலுக்கு வந்து எக்ஸாம்பிள் 50 கிலோமீட்டருக்குள்ள. 50 கிலோமீட்டர். சரி, போகிற வழி தானே. போகிற தளிப்பரம்பு இது வேறு. தளிப்பரம்பு இருந்து கொஞ்சம் கிட்டதான் ராஜராஜேஸ்வரி கோவில். ஓகே ஓகே ஓகே. அந்த கோயிலெல்லாம் பார்க்கணும்னா ஒரு இது பயங்கர ஒரு விசேஷமான கோயில். சரி, ரைட் விடுங்க. அப்படியே கடவுளோட ஆசீர்வாதம். இப்போதான் நம்ம பசங்கள்லாம் லடாக் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. லடாக்கா? இப்போ கம்மிங் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, இதோட ட்ரிப்போட எண்டு பார்த்தீங்கன்னா லடாக் தான். இங்கே நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிலோமீட்டருக்கு மேலே தான் வருது. அது நான் இந்த ரூட் எடுத்தது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தான் வருது. இருந்தாலும் பாம்போ இல்லை இல்லை, விஷம் சாரை இல்லை, ஓலப்பாம்பா. ஓகே, விஷம் கம்மி. இது மனுஷங்களுக்கு பார்த்தா உடம்புக்கு கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகும். கலர் அது என்ன பயத்தில் மாறுதா? பயத்தில் பார்க்கலாம். எங்கே பார்த்து மீட் பண்ணலாம். ஓகே, பை கைஸ். கொஞ்சம் தூரம் அண்ணன் கூட பேசிட்டே வந்ததுனால எனக்கு நடந்த ஃபீல் தெரியல. அதெல்லாம் கைஸ், அங்கே அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கோயில் சொன்னார். முடிஞ்சால் பார்க்கலாம். நம்ம அந்த லைனில் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப விசேஷமான கோயிலாம். ஜெயலலிதா மேடம்லாம் வந்திருக்காங்களாம்மா. அவங்களுக்கே வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப பூர்வீகமான கோயில் அந்த மாதிரி தான் சொன்னார். எனக்கு புரியல கொஞ்சம் சரியா, ஆனால் அப்படி தான் சொல்ல வந்தார். அது இல்லாமல் அண்ணன் வந்து என்கிட்ட கை கொடுங்க ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கு நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஆனால் எனக்கு இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னையை பற்றி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதால அப்புறம் அவரும் நானும் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த அண்ணன் கோயில் பற்றிலாம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கோயிலில் நான் பெருசாக உங்கள்கிட்ட காட்டவும் மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் கோயில் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி பர்சனலாக ரொம்ப அட்டாச்சு. ஒரு கோயில் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நான் போய் அந்த இடத்துல ஒரு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் வெளியே சொல்ல முடியாதெல்லாம் கோயிலில் போய் சொல்லிட்டு வர ஆள் தான். அதுதான் அவர் கோயில் சொன்னோன்னே அது எனக்கு ஒரு மெமரிஸ் வேணுமேங்கிறக்கா எங்கே என்னங்கிறக்கா ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம முன்னாடி வந்துட்டோம். இந்த ஆக்சுவலாக இந்த இடம் தான் நம்ம முன்னாடி நடந்து போகிற இடம். உள்ளே வந்து பின்னாடி ஒரு அக்காவுக்கு வந்திருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருந்தோம். வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக உட்காந்துட்டு இப்போ உள்ளே போய் சுற்றிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மேலே ஏறலாம் தான் பார்த்தேன், என்னால் முடியல. கொஞ்சம் தண்ணி வேறு டயரில் இருந்தேன். நான் தண்ணி வேறு பிடிக்கல, கொஞ்சம் டயரில் இருந்தேன். அதுக்காக சரி ரைட்டு நம்ம
அப்படியே அண்ணன் கூட பேசிட்டு வந்ததுனால அந்த கான்செப்டை மறந்துட்டேன். ஹரிப்ரோ வரட்டும். ஹரிப்ரோ வந்தோடனே வெளியே போய்ட்டு முதல்ல தண்ணி குடிக்கலாம். தண்ணியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் எங்கே என்ன இது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொருளில் நல்ல ஒரு கடையாக பார்த்து உட்காந்து சாப்பிட்ணும். வாங்க போய் சாப்பிட்லாம் முதல்ல. கைஸ் நான் சொன்னேன்ல பாலம், இது பேர் இன்னும் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த நேர் தான் இருக்குது. இது இப்பயும் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அந்த ஒரு மஞ்சள் கலர் வேன் கூட ஒன்று போகுது. அதை தாண்டி அந்த பக்கம் இருக்க இதுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட். நல்லா இருக்கு இடம் ஒரு மாதிரி ஐபோட. கைஸ் இங்கேயே தண்ணி இருக்குது, ஆனால் கம்மியாக தான் வருது. என்ன மேட்ருன்னு தெரியலையே. கைஸ் தண்ணி நல்லா இருக்கு. கைஸ் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்துட்டோம். இருந்தாலும் இப்போ தான் ஹரிப்ரோ கூப்பிட்டாரு. என்னங்க பேசிகிட்டே இருந்து அப்படியே போயிட்டீங்க, லைட் ஹவுஸ் பார்க்க வரலையா? லைட் ஹவுஸாக அது வியூ பாயிண்ட்டுன்னு செய்யறதில்லை கைஸ். நான் போய் பார்க்குறேன். பார்க்க வரலையான்னு கேட்டார். இருங்க வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் அந்த இதில் ஒரு சின்னதாக ஒரு பாம்பு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே வந்து சர்வசாதாரண நம்ம இப்போ தான் ஒரு அண்ணன் சொன்னார். நாங்கள் பாம்புன்னு லைட்டாக கொஞ்சம் சின்னதாக ஒரு ஜர்க்கு எனக்கு மூஞ்சில் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் சொன்னார் இங்கே வந்து சர்வசாதாரணமாக எல்லோரும் இருக்க மாதிரி அதுவும் ஒரு இருந்துட்டு போகுமா. அது இல்லாமல் அந்த பாம்பு பேர் வந்துட்டு ஓலப்பாம்பா. அந்த பாம்பு மனுஷங்களை பார்த்துச்சுன்னா பயத்துக்கு வந்து கலர் மாறுமா. என்னென்ன மேட்ரு இருக்குது பாருங்க பாம்புக்கு. இந்த டிராயிங்கே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மனித உடலில் சிங்கம். இது இங்கே உள்ள கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இதாக போட்டிருக்காங்க, பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. சூப்பர். வாங்க இந்த மேலே இந்த படிக்கட்டில் தான் ஏறி மேலே போகணுமா. இந்த படிக்கட்டில் தான் மேலே ஏறி போகணுமாம்மா. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாயாம். ஹரிப்ரோ டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டாரு. வாங்க நம்மளும் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய் பார்த்து வரலாம். எங்கே டிக்கெட் எடுங்க? இங்கேயாண்ணா எனக்கு ஒரு டிக்கெட். டைம் போட்டிருக்கீங்களே, 1 மணி நேரமா? உள்ள என்ன இருக்கு? வியூ பாயிண்ட். வெளியே நின்று பார்க்கலாமா? சரி ஓகேண்ணா, தேங்க்யூ. என் பேர் அஜய். ஐயோ இந்த ஒரு கேரளா ஒன்று இருக்கு, பார்த்துறாங்க கைஸ். ஆமாங்க, இது பட்டது ஒன்று தான், உண்மைதான். என்னன்னா உள்ள வியூ பாயிண்ட் இருக்குது, லைட் ஹவுஸ் இருக்காமா. நான் வந்து வியூ பாயிண்ட் நினச்சேன், ஹரிப்ரோ வந்து லைட் ஹவுஸ் நினச்சாரு. கடைசியில் உள்ள 2 மேட்டருமே இருக்காமா. வாங்க, இங்கே கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது. நான் மேலே போய் பார்க்க கன்யூ பண்ணுறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஓடிட்டுலாம் இருக்கேன் நான். வாங்க போகலாம். ஹரிப்ரோ வந்துட்டோம். இதுதான் அந்த லைட் ஹவுஸ். மரம் மறைச்சிருச்சு ஆக்சுவலி. இதான் லைட் ஹவுஸ். வந்து உள்ளே போகிறதுக்கு டைம் இது இல்லையாமா, அனுமதி இல்லையா. அதே வியூ பாயிண்ட் இது இங்கே ஒன்று இருக்குது. வாங்க, இந்த பக்கம் கேட் க்ளோஸில் இருக்குது. ஓ நல்லா இருக்கு கைஸ். வாங்க மேலே இன்னொரு இது இருக்காட்டு, இன்னொரு ஃப்ளோர் மேலே போகலாம். ஹரிப்ரோ வேறு எங்கே இருக்காருன்னு தெரியல. அநேகமாக ஒரு மனுஷன் அங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஏறதுக்கும் நல்லா இருக்கே. நான் ஹரிப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரியல. எங்கே இருக்காரு? அங்கே இருப்பாருன்னு சொல்லிட்டு ஐயோட வர வண்டியிலே வச்சுட்டு வட்டுடே. இதுதான் என் பிரச்சனை ப்ரோ. அங்க இது வருது, அங்க ஏரியெல்லாம் ஒட்ட முடியாது பாக்குறவங்களுக்கு ப்ரோ. இதுல ஒட்டு ப்ரோ. சரிங்க, கட் பண்ணிக்கலாம். இருங்க, மேலே வந்தாச்சு. லைட்டாக மூச்சு வாங்குது, ஓடி வேற வந்தேனா. இருங்க வரேன். ஸ்டிக்கர் வேறு நான் வேறு விட்டு வந்துட்டேன். ஸ்டிக்கர் வேறு ஒரு மேட்ரு இருங்க, அப்போ தனியாக சொல்கிறேன்.
கைஸ் இதுதான் ஓவராலாக இதோட வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குற வியூவு. இதுதான் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு. அதுக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு அலோடு இல்லை. ஆனால் இங்கே என்னென்னு பார்த்துக்கலாம். அது இல்லாமல் கைஸ் இங்கே 1 மணி நேரம் நம்ம என்னென்னா ஜாலியாக இருந்துக்கலாமா. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா அவ்வளோதான் சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடம் நல்லா ஒரு மாதிரி காற்று விசுன்னு வருதுங்க. என்ன கொஞ்சம் தண்ணி மட்டும் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். தண்ணி தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. விடுங்க, அடுத்த வாட்டி வேணால் ஹைட்ரஜன் பேக் வேணால் வாங்கி முதுகுலேயே மாட்டு வந்துடலாம். தண்ணி தாகம் தான் தாங்க முடியல. பாட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. தண்ணி பாட்டில் எங்கே இருக்குது? இங்க அங்கேயே வா. ஆரையில் உட்காந்துட்டு நல்லது, சிறப்பு. தண்ணி பைப்பில் இல்லை, அங்கே நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேன் தண்ணி வரல. அப்போ அதுக்கு தான் நேராக பசி பிடிச்சி தான் போனேன். தண்ணி வரல. அங்கே ஏதோ ஒன்று இருக்குது ப்ரோ, அங்கே வேணா போய் எட்டி பார்த்துக்கலாம். இந்த அந்த இடத்துல பழைய பீச் மேலே பழசாட்டு இருக்குது. இது இப்போ நம்ம இடத்துக்கு வந்து புதுசுங்க. அங்கே பழசு இருக்குது அந்த பக்கம். அதையும் போய் பார்த்துட்டாங்க. கில்லி படம் மாதிரி மேலே போய் பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். நமக்கு அது எழுதுவாங்கன்னு சொன்னாங்களே, அது நமக்கு எழுதி வைக்கல இதை பார்க்கறதுக்கு. ஃப்யூச்சரில் வேறு பக்கம் இருந்துச்சுன்னா போய் விசிட்டை போடுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருக்குது. பரவாயில்ல. இப்படி மரம் இல்லைன்னா மொட்டை வெயிலில் வர மாதிரி இருக்கும். எல்லாம் மரத்துக்கு தண்ணி லைட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இது மாதிரி அதை பாதுகாத்து வச்சுருந்தா அடுத்தருக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே கிடைக்குங்க. இங்கே நோ ஸ்மோக்கிங் போர்டு போட்டிருக்காங்க. ஆமாம், எது போய் பிடிச்சிக்கிட்டு அதை வாங்குற காசு தண்ணி வாங்கிக்கலாம். சும்மா சொன்னேன். இது என்ன மேட்டர்ன்னு தெரியலையே. ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. அநேகமாக ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் தெரியல. நம்ம மலை மேலே கழுகுலாம் இருக்குங்க இந்த இடத்துல தெரியுதா? பொதுவாக பீச் பக்கம் மீன் இருக்குன்னா மேலே கழுகு இருக்கும். இங்கே என்ன ஒருவேளை அங்கேருந்து பார்த்து அது இறைய தேடி கண்டுபிடிச்சதுன்னா பையன் போய் அடிச்சுட்டு வந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் நிறைய மரம். நமக்கு தான் பாதி மரத்தோட பேர் தெரில. கீழே ஏதோ மரத்துக்கு கீழே ஏதோ பேர் போட்டிருந்தா கூட படிச்சுருந்துருப்பேன். ஆனால் எந்த மரத்துக்கும் பேர் போடல. ஆனால் நிறையா இருக்காங்க மரம் இருக்குது இந்த இடத்துல. இது ஏதோ போட்டு கெட்டிலாம் வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ரோப் டைப்பில். வாங்க அதுலேருந்து கொஞ்சம் கீழே போகலாமான்ருக்கு. கீழே போகலாம். எல்லாம் கீழே அங்கே சின்ன சின்னதாக கேண்டீன்லாம் வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் இல்லைனா யாருமே அந்த வேலையை பார்க்க மாட்டாங்கல்ல. ஆனால் எல்லாம் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் கண்டினியூ பண்ணலையாட்டு. ஏன்னா மேக்ஸிமம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே வரையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே நானும் ஹரிப்ரோ மட்டும்தான் 2 பேரும் தான் இருக்கோம். மீதி கப்புள்ஸ்லாம் கொஞ்சம் தான் இருக்காங்க. அவங்க வேலையை பிஸியாக இருப்பாங்களாட்டுருக்கு. அதெல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் வைக்கல. அதெல்லாம் கூட்டம் நிறையா இருக்குது. ஒருவேளை இந்த டைம் சீசன் இல்லையான்னு தெரியல. ஏதோ இருந்ததுன்னா கொஞ்சம் வியாபாரம் இருந்திருந்தால் வச்சுருப்பாங்க. ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் கிடச்சிருக்கும். அதுக்காண்டி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். வாங்க நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே பீச் ஓவரால் முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் அடுத்து கீழே போகிறது தான். வாங்க நம்ம கீழே போகலாம். அங்கங்கே இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா ஒரு 4-5 பேரில் ஒட்டுக்காக வந்தோம்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு போகலாம். நம்மளும் போகலாம். கீழே போகலாம். இப்போ வந்த தூரம் வரையும் நடக்கணும். அவ்வளோதான். கீழே அங்கே டிக்கெட் வாங்கின இடத்துக்கு வந்துச்சு. இதுதான் டிக்கெட் வாங்கணும். இருங்க பைக்கிட்ட போயிட்டு வ்ளாகை கன்டினியூ பண்ணுறேன். எனக்கு வந்து கால் வேறு டான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கண்டிப்பாக வேணும் கைஸ். அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஹரிப்ரோ முன்னாடி கிளம்பிட்டாரு. நம்மளும் திரும்பி போகலாம்.
கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் காமிச்சனில் இந்த பாலம் தாண்டோம்னா இது வந்து கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் நம்ம கண்ணூருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதுக்கு இந்த பாலத்துக்கு முன்னாடி வரையும் தான் பார்த்தீங்கன்னா மாஹிக்கு அது இல்லாமல் நம்ம விடை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மாஹிக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் தான் வரணும்.